லாக் டைரக்டரி இது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து SSIS அவுட்புட் டைரக்டரி இது. ஸோ வந்து என்னுடைய SQL Server 2014 டெஸ்ட் டிபி டேட்டாபேஸ் இருக்குது, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுமே இல்லை. ஸோ ஒரு புதுசாக வந்து டெஸ்ட் டேட்டா அப்படின்ற டேபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஐடி கோர்ஸ் டேட்டுன்ற காலம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ டெஸ்ட் டேட்டான்ற டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கொரி ரன் பண்ணுறேன். ஸோ ஐடி கோர்ஸ் டைட்டில் இந்த காலம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஸ்டோர் பேஜில் வந்து எதுவுமே இல்லை. இப்போ வந்து நான் வந்து dbo.proc_testdata அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் பேஜ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ கமாண்ட் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது டெஸ்ட் டேட்டா மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஐடி கோர்ஸ் டைட்டில் இருக்குது. இதே மாதிரி ஸ்டோர் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ pro_t டெஸ்ட் டேட்டா ஸ்டோர் பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணி கொரி நான் ரன் பண்ணுறேன். இல்லை அந்த dbo.proc_testdata இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் வந்து ரன் பண்ணாலே போதும். ஸ்டோர் பேஜில் வந்து ரன் ஆகிடும். ஓகே, ரன் ஆகிடுச்சிங்களா? ஸோ ஐடி கோர்ஸ் டைட்டில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரே ரோ மட்டும் இன்சர்ட் பண்ணலாம். ஒரே டேட்டா ரோ மட்டும் இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் இன்ட்டு dbo.testdata values. ஒன்று வந்து ஜாவா டியூட்டோரியல்ஸ். ஸோ அதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு SQL Server 2014 வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது அதை இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போது ஸோ ஒன் ரோ வந்து அஃபெக்டட் வந்துருச்சு. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் கொரி. இப்போ பாருங்கள், ஒன் ஜாவா டியூட்டோரியல் வந்து டேட்டா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் ஸ்டோர் பேஜில் நான் ரன் பண்ணுறேன். ஸோ அதை ரன் பண்ணும்போது ஐடி கோர்ஸ் டைட்டில் ஒன் ஜாவா டியூட்டோரியல் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டோர் பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ ரிசல்ட் ப்ராஜெக்ட்லாம் எக்ஸ்போர்ட் எக்ஸல் வித் டேட்டா ஃப்ரம் SQL SP டேபிள். SP டேபிள்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் டேபிள். ஓகேவா? ஸோ விசுவல் ஸ்டுடியோ 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு விசுவல் C# கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம். ஓகே, டிஃபால்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சம் எரர் இருக்குது. ஆக்சுவலி இது எரர் கிடையாது, இது வந்து சம் எரர் ஃபைல் மிஸ்ஸிங் தான். அது ஓகேவா? ஸோ எரர் ஃபைல் மட்டும் கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு OLEDB கனெக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால யூஸிங் systems.data OLEDB கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூஸிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, யூஸிங் system.data யூஸ் கொடுத்துடலாம் எரர் ஃபைலு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா SQL டேட்டா அடாப்டர் இல்லையா, ஸோ அதுக்கு என்னென்னா யூஸிங் system.data.SQL ஃபைல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? ஃபைல் டேரக்டாக யூஸ் பண்ணோன்னா யூஸிங் system.io ஸோ அதை கொடுத்துடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 எரர் ஃபைல்ஸ் வரும். ஸோ 4 எரர் ஃபைலாக பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட் டைம்னா டுடே டேட் அண்ட் டைம்க்கான யூஸ் பண்ணுறோம். லாக் போட்டு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இல்லை ஏதாவது எரர் இருந்ததுன்னா errorlog_today date and time .logன்ற ஃபைல் வந்து நம்ம லாக் டைரக்டில் தான் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதாக தான் லாக் டைரக்ட் ஃபைல் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் நேம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன நேம் கொடுத்துருக்கேன்னா எக்ஸல் டேட்டா அப்படின்ற ஃபைல் நேம் கொடுக்குறேன். ஃபோல்டர் பார்த்து பார்த்தீங்கன்னா SSIS அவுட்புட் டைரக்டரின்ற ஃபோல்டர் பார்த்து கொடுத்துருக்கேன். ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம், dbo.proc_data டெஸ்ட் டேட்டா அப்படின்ற நேம் ஸ்டோர் பேஜ் நேம் கொடுத்துருக்கோம். ஷீட் நேம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கோம். சாரி, கோர்ஸ் ஷீட்டுன்ற நேமில் வந்து ஷீட் நேம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? எக்ஸலோட ஷீட் நேம் வந்து கோர்ஸ் ஷீட் நேம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதை வந்து ஸ்டோர் பேஜில் நேம். ஓகேவா? ஓகே, அதுமாதிரி டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிவின்ற டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் நேம் எக்ஸல் ஃபைல் நேம் ப்ளஸ் _date time. ஸோ நமக்கு எப்படி வந்து அவுட்புட் டேட்டில் சேவ் ஆகும்னா எக்ஸல் ஃபைல் நேம் இன்னைக்கு டுடே டேட் அண்ட் டைம் .xlsx அப்படின்ற நேமில் வந்து நம்ம ஃபைனலாக வந்து அவுட்புட் வந்து சேவ் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து OLEDB கனெக்ஷன் வந்து எக்ஸல் OLEDB கனெக்ஷன் எக்ஸல் OLEDB கமாண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஃபார் எக்ஸல் இதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ 2000 மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்கும் ஓகேவா. எம்எஸ் ஆஃபீஸ் 2007 2010 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த என்டர் ஃபைல்லாம் நிறைய மிஸ்ஸிங் இருக்கும் ஓகேவா. எஸ்டிஆர் ஃபைலு எக்ஸல் 12.0 எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் 2007 இது ஓகேவா. அதனால் நீங்கள் என்ன எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணீங்கன்னா அதை என்டர் ஃபைல் மட்டும் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணிட்டு எம்எஸ் ஆஃபீஸ் 2007 தான் யூஸ் பண்ணுவேன், அதுக்காக இருந்தாது. சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப் எக்ஸல் ஃபைல் ஃபிக்ஸ்டு. இப்போ இன்கேஸ் அதே சேம் நேம் ஃபைல் இருந்தால் அதை டெலிட் பண்ணுறோம், அதுக்கான கோடு அது. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கிரியேட் கனெக்ஷன் டு எக்ஸல் சர்வர் டேட்டாபேஸ் ஃப்ரம் விச் யூ லைக் டு எக்ஸ்போர்ட் டேபிள் டு எக்ஸல். அது என்ன சொல்லுவேன்னா விசுவல் ஸ்டுடியோ 2015 எஸ்கியூஎல் சர்வர் 2014 இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கோடு தான் அது. ஸோ இன்ட்ராக்ட் பண்ணி இது மூலிமா தான் எஸ்கியூஎல் சர்வர் கனெக்ஷன் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோட் டேட்டா இன்டூ டேட்டா டேபிள் ஃப்ரம் பை எக்ஸிக்யூட்டிங் ஸ்டோர் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து எப்படி ஸ்டோர் ப்ரொசீஜர் ரன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொன்னால் ஸ்ட்ரிங் கொரி ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா EXEC அதான் வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கொரி வந்து எழுதுறாங்க ஓகேவா. எக்ஸி என்னென்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா எஸ்கியூஎல் டேட்டா அடாப்டர் டு அடாப்டர் ஈக்குவல் டு நியூ எஸ்கியூஎல் அடாப்டர் கொரி ஸ்ட்ரிங் எஸ்கியூஎல் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு டேட்டா செட்டில் தான் டிஎஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நியூ டேட்டா செட் சொல்லி வாங்கியிருக்காங்க. இப்போ அடாப்டர் டாட் ஃபில்லில் பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ் ஆப்ஜெக்ட் வந்து சேவ் பண்ணுறாங்க ஓகேவா. சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் எட்டர் காலம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் டேபிள் நேமில் ஃபஸ்ட்டு எட்டர் காலம் வாங்குறாங்க. அதில் ஃபஸ்ட் வந்து டேபிளோட காலம்ஸ் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு கெட் த காலம் லிஸ்ட் ஃப்ரம் டேட்டா டேபிள் ஸோ கேன் கிரியேட் எக்ஸல் ஷீட் வித் எட்டர் ஓகேவா. ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து என்ன பண்ணால் ஷீட் நேம் கொடுக்கணும். ஷீட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் எட்டர் காலம் கொடுக்கணும் ஓகே. அதான் மெயின். ஸோ அது என்ன பண்ணால் எட்டர் காலம் வாங்க என்ன பண்ணால் ஃபார் ஈச் டேட்டா டேபிள் இன் டிஎஸ் டாட் டேபிள்ஸ் எடுத்துகிட்டு இல்லை ஃபார் ஈச் டேட்டா காலம் இன் டேபிள் டாட் காலம் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ டேபிள் காலம் ஈக்குவல் டு ஏன்னா இப்போ நம்ம காலம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு காலம் கிரியேட் பண்ணோம். அடுத்த காலம் போனோன்னா நமக்கு வந்து ஒரு டேப் யூஸ் பண்ணலையா, அதுக்கான கோர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஈச்சில் கொடுத்து ஒரு காலம் மட்டும் சேவ் ஆகும். ஐடி கோஸ்ட் ரைட்டில் அது மட்டும் வந்து ஆட் ஆகும் ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ரீப்ளேஸ் மோஸ்ட் ரைட் கமா ஃப்ரம் காலம்ஸ். அது கொடுத்துருக்காங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான அது என்னென்னா அந்த என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டேபிள் காலம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. என்னென்னா கமா பதிலாக டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸல் பார்த்தீங்கன்னா கமாவுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் வருது. ஸோ அதை வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. கமாவை ரீப்ளேஸ் பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்றி அதை சேவ் பண்ணுறாங்க. ட்ரிம் வந்து லாஸ்ட்டில் எண்ட் கொடுக்குறாங்க. கமா வந்து எண்ட் பண்ணுறாங்க. ஸோ டேபிள் காலம் டாட் ரிமூவ் டேபிள் காலம் ஸ்டார்ட்லேருந்து வந்து -2 போட்டு ரிமூவ் பண்ணுறாங்க ஓகே. தான் சிம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் OLEDB கனெக்ஷன் அண்ட் கிரியேட் எக்ஸல் ஷீட். இப்போ வந்து OLEDB கனெக்ஷன் வாங்குறாங்க. வாங்கிட்டு அதில் வந்து கிரியேட் எக்ஸல் ஷீட் வந்து இப்போ புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ OLEDB கனெக்ஷன் பார்த்தா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வாங்குறாங்க. அதுமாதிரி OLEDB கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. கனெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் OLEDB கனெக்ஷன் வாங்குறாங்க. வாங்கிட்டு இந்த கமாண்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள். இப்போ வந்து இந்த எக்ஸல் வாங்கியாச்சு, எக்ஸல் புதுசாக வாங்கிட்டு அதில் வந்து அந்த டேபிள் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கிரியேட் டேபிள் போட்டு ஃபஸ்ட்டு ஷீட் நேம் வாங்குறாங்க. ஷீட் நேம் வாங்கிட்டு டேபிள் காலம்ஸ் என்னென்ன காலம் எட்டர் காலம்ஸ் இருக்குது, ஐடி அதோடைய கோஸ்ட் ரைட்டில் இது ரெண்டு தான் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸல் OLEDB CMD எக்ஸிட் நான் கொரி வந்து வாங்கிக்கிறாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ரைட் டேட்டா டு எக்ஸல் ஷீட் ஃப்ரம் டேட்டா டேபிள் டைனமிக்லி. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் டேட்டா வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கான கோடு தான் அது. ஃபார் ஈச் டேட்டா டேபிள் இன் டிஎஸ் டாட் டேபிள்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ ஓப்பன் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து SQL இன்சர்ட் வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து SQL கமாண்ட் வேல்யூ வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஃபார் ஈச் டேட்டா காலம் இன் டேபிள் டாட் காலம்ஸ் அந்த டேட்டா காலமில் ஒன் பை ஒன்னாக இன்சர்ட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ SQL கனெக்ஷன் வேல்யூ ப்ளஸ் டேட்டா காலம் இருக்கட்டும். ஸோ ஒரு டேப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SQL கமாண்ட் வேல்யூ. ஸோ SQL கமாண்ட் கூட ட்ரிம் எண்ட் வந்து கமா வந்து ட்ரிம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அது மாதிரி SQL கனெக்ஷன் வேல்யூ டாட் ரிமூவ் அந்த லென்த் வந்து -2 போட்டு ட்ரிம் பண்ணுறாங்க. அதேமாதிரி இன்சர்ட் இன்ட்டு அந்த ஷீட் நேமில் அந்த ஐடி கோஸ்ட் ரைட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு கண்டென்ட்டாக வந்து SQL சர்வர் 2014 கண்டென்ட் வாங்கி இன்சர்ட் பண்ணுறாங்க. வேல்யூஸ் போட்டு இன்சர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டிஜுவல் காலம் அப்படின்னு டேபிள் டாட் காலம் கவுண்ட். அதேமாதிரி ஃபார் ஈச் டேட்டா ரோ இன் டேபிள் ரோஸ் இந்த ரோஸை வாங்கிட்டு SQL சர்வர் வந்து ரோஸை வாங்கிட்டு அந்த ரோ வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அந்த காலம் வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா இண்டிஜர் i = 0 i less than காலம் கவுண்ட் i + இது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து எக்ஸலில் வந்து இண்டெக்ஸ் அந்த டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அதை இன்டிஜர் இண்டெக்ஸ் டாட் டேபிள் ரோ டாட் இண்டெக்ஸ் ரோவில் வாங்கிட்டு காலம் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டேபிள் டாட் ரோஸில் இண்டெக்ஸில் போட்டு ஐட்டம் டாட் ஐயில் அந்த ஐ இருக்குல்லையே ஐ வந்து சேவ் பண்ணாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் அந்த கமாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன் வே தான் சேவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து காலம் வேல்யூஸ்க்கு காலம் வேல்யூ டாட் ட்ரிம் வந்து அகெயின் வந்து அந்த கமா வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர் கமாண்ட் ஈக்குவல் டு SQL இன்சர்ட் பார்த்தீங்கன்னா காலம் வேல்யூஸ். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸல் OLEDB கமாண்ட் டெக்ஸ்ட் வந்து கமாண்டை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு OLEDB கமாண்ட் எக்ஸிக்யூட் நான் கொரி வந்து அதில் வந்து அப்ளை பண்ணுறாங்க ஓகேங்களா. சிம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் OLEDB கனெக்ஷன் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்த கோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை அண்ட் கேட்ச் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த கோடில் வந்து ஏதாவது எரர் இருந்தால் அந்த கேட்ச் மெத்தட் என்னென்னா டுடே டேட் எரர் லாக் _today dated name டாட் லாக் நேமில் வந்து
லாக் ஃபைல் க்ரியேட் ஆகி லாக் டைரக்டில் சேவ் ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த கோடு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்தா தான் நமக்கு கோட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சரி. ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா பில்டல் பெய்ட் பில் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஸோ இதான் இந்த SSIS அவுட்புட் டைரக்டரி. ஓகே, இதில் எதுவுமே டேட்டா எதுவுமே இல்லை. SQL 2014 இது. இப்போ நான் வந்து அந்த ஸ்டோர் பேஜை ரன் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு டேட்டா தான் இருக்குது, 1 ஜாவா ட்ரில் இருக்குது. அதேமாரி என்னுடைய டேபிள் வந்து நான் ரன் பண்ணுறேன். அதிலே பார்த்தீங்கன்னா 1 ஜாவா ட்ரில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து Visual Studio 2015 வந்து நான் ரன் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், டிபக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு SSIS அவுட்புட் டைரக்டில் பார்த்தோன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் க்ரியேட் ஆகும். எக்ஸல் ஃபைல்னா எக்ஸல் டேட்டா அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைம் டாட் எக்ஸ்எல்எஸ்ன்ற நேமில் சேவ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், ஐடி கோஸ்டேட் கீ அதோடைய ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் 1 ஜாவா டுடேல மட்டும் இன்செட் ஆயிருக்கா. ஸோ நம்மளுடைய ஷீட் நேம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஷீட் என்ன நேம் கொடுத்துருக்கோம், கோர்ஸ் ஷீட்டுன்ற நேமில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஷீட் நேம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸல் க்ரியேட் ஆகும். எக்ஸல் க்ரியேட் ஆகும், ஷீட் நேம் க்ரியேட் ஆகும். ஷீட் நேம் க்ரியேட் ஆகும், எட்ரக்காலம் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் டேட்டா இன்செட் ஆகும். ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா இன்னொரு டேட்டா வந்து SQL 2014 நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் இன்டூ இந்த வேல்யூஸ் கொடுக்கலாம். ஒரு செகண்ட் எடுத்துக்கலாம். இன்சர்ட் இன்டூ DBA டாட் டெஸ்ட் டேட்டா வேல்யூஸில் வந்து 2 SQL tutorials. ஸோ அதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு SQL 2014 ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ டேட்டா வந்து ரோ வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு, அஃபெக்டட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டோர் பேஜை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு, 2 SQL இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். 2015 வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் அவுட்புட் டைரக்டர் போகிறேன். இப்போ வர புதுசாக எக்ஸல் டேட்டா க்ரியேட் ஆகிருக்கும். எக்ஸல் டேட்டா அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைம் டாட் எக்ஸ்எல்எஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா 2 SQL tutorials வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டேட்டா அதே மாதிரி யூஸ் பண்ணேன், 3 யூனிக் tutorials. அதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அந்த கொரி வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் ஒரு வந்து அஃபெக்ட் இஸ் இன்சர்ட் ஆகுது. இப்போ ஸ்டோர் இல்லை, இப்போ வந்து நான் வந்து SQL அந்த டெஸ்ட் டேட்டா அந்த டேபிளை மட்டும் ரன் பண்ணேன். இப்போ பாருங்கள் 3 இருக்கு பாருங்கள், 3 யூனிட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதே Visual 2015 நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் SSIS அவுட்புட் டைரக்டில் பாருங்கள் எக்ஸல் டேட்டா இப்போ டுடே டேட் அண்ட் டைம் மட்டும் டாட் எக்ஸஸ் இதுவாக இருக்கும். ஐடியில் பார்த்தீங்கன்னா 3 யூனிட் சேவ் ஆகும். ஓகே, அதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.